அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா. எம்ஜி தெரிந்து கொள்வோம். எப்போது வீடியோ எடுக்கிறேன். எதை பற்றி எடுக்க போகிறேன் ஆனால் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்போ என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்கள்ல, கொஞ்சம் பேர் தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சோண்டு பேர் பார்த்தாலும் சரி கொஞ்சம் கூட பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 5-6 பேர் பார்க்குறீங்களா, ஒரு 2 பேர் பார்க்குறீங்களா, அல்லது ஒரு 15-20 பேர் பார்க்குறீங்களா, எத்தனை பேராக இருந்தாலும் உங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் எடுக்கிற வீடியோ யூடியூப் பற்றி இல்லை, மலேசியா ஃபேஸ்புக், மலேசியா இன்ஸ்டாகிராம், இந்த 2 கூட்டு களவாணிங்களை பற்றி பேச போகிறப்ப நான். ஏன்னா இந்த மலேசியா ஃபேஸ்புக்கும் மலேசியா இன்ஸ்டாகிராமும் 2 கூட்டு சதி பண்ணுதுங்க. ரொம்ப சதி வேலை பண்ணுறானுங்க. நான் அவனுங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணினதில்லை, எந்த ஒரு பாவத்தையும் நான் பண்ணினதில்லை. என்னையே தொடர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து 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 வரானுங்க. இப்போ பாருங்கள், மலேசியா ஃபேஸ்புக்கு, மலேசியா யூடியூப்பு, இந்த 2 பற்றி நான் அப்போ சொல்கிறேன். நான் இது 2 கூட்டு களவாடிங்க. நான் யூஎஸ்ஏ பற்றி நான் அப்போ பேசலை ஒன்றுமே. அமெரிக்கா டீமை பற்றி யூடியூப்பை பற்றி நான் ஒன்றும் பேசலை. நான் சொல்கிறது மலேசியா ஃபேஸ்புக், மலேசியா இன்ஸ்டாகிராம், மலேசியா யூடியூப்பு. மலேசியா யூடியூப்பை யார் வச்சு நடத்துகிறா? மலாய்க்காரன் வச்சு நடத்துகிறானுங்க. மலாய்க்காரனுங்க நடத்துகிறானுங்க. அதில் தமிழை வேலை செய்கிறான். மலாய்க்காரனும் தமிழனும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான் அநியாயம், கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என் விஷயத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு பாருங்கள், இன்னும் எனக்கு மலேசியாவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, வியூவர்ஸ் அதிகம் இல்லை. ஏன் காமெண்ட்ஸ் இல்லை அதிகம்? காரணம் வியூவர்ஸ் குறவுனால எனக்கு காமெண்ட்ஸ் கிடைக்கல. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மலேசியா யூடியூப். அந்த கூட்டு களவானிங்க, அந்த திமிரு பிடிச்சவனுங்க, அந்த சதிகாரனுங்க, இவனுங்கனால என்னோட யூடியூப் சேனல் வளராமல் கிடக்குது, டவுன் ஆகி கிடக்குது இந்த நாய்கனால். மலேசியாவில் உள்ள எத்தனையோ தமிழனுங்க, எத்தனையோ மலாய்காரனுங்க, எல்லாத்துக்கும் யூடியூப் சேனலில் வியூவர்ஸ் கூடி கிடக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி கிடக்கு, காமெண்ட்ஸ் நிறையா வருது. ஆனால் எனக்கு மட்டும் இல்லை. காரணம் என்ன காரணம்? பொறாமை, கெட்டெண்ணம், சூதுவாது. இந்த மலேசியா யூடியூப்பில் வேலை செய்கிறவனுங்களுக்கு வீடியோ கொண்டே காட்ட மாட்டுறானுங்க. எதுக்கு இவ்வளோ கட்டணும்? எதுக்கு இவ்வளோ கட்டணும்? பண்ணலாமா அப்படி? ஒரு வயசானவ தானே நான், அவங்க அம்மா மாதிரி நினைக்கக்கூடாதா? கெட்டதை பண்ணணுமா? வீடியோ கொண்டே காட்டக்கூடாதா மலேசியாவில்? நான் மலேசியாவில் தானே இருக்கேன். மலேசியா யூடியூப் தான் எல்லாத்தையும் கொண்டே காட்டணும். எல்லாத்துக்கிட்டேயும் கொண்டே விற்கிதா? இப்போல்லாம் நான் நல்ல வீடியோவாக தானே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆள் ஏன் இல்லை? இப்போ கூடிக்கிட்டு போகுது வியூவர்ஸு. சில வீடியோலாம் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க பார்த்த வீடியோவா? ஒன்றுமே தெரில எனக்கு. கூடுது வியூவர்ஸு. சில இதில் கொஞ்சம் கூட இருக்குது, சில இதில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கூட இருக்கிறதெல்லாம் உண்மையாக வீடியோ ஆளுங்க பார்த்த வீடியோ அளவு தானா, எண்ணிக்கை தானா? ஆளுங்க பார்க்காம வியூவர்ஸ் கூடிக்கிட்டு போகுதா? ஒன்றுமே புரிய மாட்டுது எனக்கு. சந்தேகமாக இருக்குது. இந்த மலேசியா யூடியூப் இருக்குதே, மலாய்க்காரன் தமிழன், இந்த 2 கூட்டு களவாணிங்களும் உருப்பட மாட்டானுங்க. இந்த மலேசியா ஃபேஸ்புக் ஒன்று, அந்த ராஸ்கோலுக்கு அவனுங்க தான் தலைவனுங்க. எல்லாத்துக்கும் அவனுங்க தான் தலைவனுங்க மலேசியா ஃபேஸ்புக்கு. ஏன்னா அவனுங்க தானே மலேசியா MH370 கோசம் ஏரோப்ளைனை கவுத்தவனுங்க. அந்த ஏரோப்ளைன் போய் இந்தியன் ஓஷனை உழுவுறதுக்கு காரணமாக இருந்தவங்க மலேசியா ஃபேஸ்புக்கு. அந்த நாதேரிகளை பற்றி மலேசியா ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிறவனுங்க இருக்கானுங்களே, மலாய்க்காரன், அவனுங்களை பற்றி நான் வீடியோ போட்டுட்டேனா, அவனுங்களை சொல்லிட்டேனா, அவனுங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கிட்டேனா, அவனுங்களால தான் ஏரோப்ளைன் இப்படி போச்சுன்ட்டு.
உண்மையை தான் நான் சொல்லியிருக்கிறேன், பொய் இல்லை. அவனுங்களுக்கு தெரியும் மனசாட்சிக்கு. மலேசியா ஃபேஸ்புக்கு சொல்கிறேன், அவனுங்க மலேசியா யூடியூப்பு, மலேசியா இன்ஸ்டாகிராம், இந்த 3 கூட்டு களவாணிங்களும் பயங்கரமானவனுங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபேஸ்புக்கு நான் சரோஜா பேரில் இருந்தேன். மலேசியா ஃபேஸ்புக்கு தெரியும், நான் ஃபேஸ்புக்கு போய் சரோஜா பேரில் தான் இருந்தேன். அதுக்கு பிறகு என் பேரை கொண்டு போய் நான் என் பேரை கொண்டு போய் இருக்கிற இடம் பிலிப்பைன்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா அதில் ரோஜான்னு வருது. ரோஜானா ராஜான்னு அர்த்தம். பிலிப்பைனில் தான் இருக்கான் ராஜா. அவன் சுல்தான் சூலு. எல்லாம் இவனுங்கெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி சதி திட்டத்தை உருவாக்கியிருக்கானுங்க தானே. என்னோட சரோஜா பேரை பிலிப்பைன்னு போட்டிருக்காங்கள பேர், அதோட வெளியாயிட்டு நான் அந்த ஃபேஸ்புக்கை விட்டு. அப்போ அதுலேருந்தே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மலேசியா ஃபேஸ்புக்கு எப்படிப்பட்டதுங்கன்ட்டு. அவனுங்கனால தான் ஏரோப்ளேன் போச்சு. சுல்தான் சூலுவோட ஆளுங்க எல்லாம் அங்கே இருந்திருக்கானுங்க ஃபேஸ்புக்கில். மலேசியா ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிற கிராணிங்க, அந்த ஏஜென்சியில் செய்கிறவனுங்க, வேலை செய்கிறானுங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்களே ஸ்டாஃப்ஸுன்னுவாங்க. அந்த ராஸ்கோல் நாய்ங்க தமிழை மலாய்க்கிறேன். இந்த 2 சனியனுங்களும் சேர்ந்துக்கிட்டு ஏரோப்ளேனை கவுத்துருக்குது. இதை நான் வீடியோவில் சொல்லிட்டேன். ஆத்திரம், ஆவேசம், என்னை பின்தொடர்றது, எனக்கு பிடிக்காத செயல்கள் எல்லாம் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது. அங்கே ஃபேஸ்புக்கில் ஒன்று வெளியானா அது இன்ஸ்டாகிராமில் வரும். நான் இன்ஸ்டாகிராமில் இருந்தேன்னா சமையல் வீடியோ பார்த்துக்கிட்டு அங்கே வரும், கொண்டாந்து வைப்பானுங்க. அங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்காரங்க மலேசியாவில் உள்ளவனுங்க, அவனுங்க எப்படிப்பட்டவனுங்களாக இருக்கும். மலேசியா இன்ஸ்டாகிராம்லேயும் தமிழாக வேலை செய்கிறான், மலாய்க்காரன் வேலை செய்கிறான். இந்த மலாய்க்காரன் தமிழன் இந்த 2 நாய்களையும் செருப்பாலேயே அடிக்கணும் அவனுங்களை. எவ்வளோ கட்டணும், எவ்வளோ திமிரு. எனக்கு இப்போ யூடியூப்பில் மலேசியாவில் ஆளே இல்லை, வீடியோ பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுது, வியூ போகுது, யூடியூப் டீம் கொண்டு போய் காட்டுது ஜிமெயில்காரங்க. மலேசியாவில் ஆள் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, வீடியோ பார்க்குறதுக்கு வியூவர்ஸ் இல்லை. எப்படி என்னோடய சேனல் க்ரோ ஆகும்? எப்படி எனக்கு சம்பளம் கிடைக்கும்? ஏன் பொழப்பெல்லாம் மண்ணை வாரி போடுறானுங்களே இந்த மலேசியா ஃபேஸ்புக்குக்காரனுங்க, நாய்ங்க நாசமாக போவா அவனுங்க. அவனுங்கெல்லாம் குஞ்சை வெட்டி விடணும், அவனுங்கள குஞ்சை வெட்டணும் அவனுங்கள. குஞ்சை மட்டும் வெட்டினா பத்தாது, குஞ்சுக்கு அடியில் தொங்குது, அதையும் வெட்டி விடணும், எல்லாத்தையும் பண்ணணும் அவனுங்கள. என் கையில் கிடச்சானுங்க செத்தானுங்க அவனுங்க மலேசியா ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிறவனுங்க நாய்ங்க. நான் எவ்வளவோ பொறுமையாக இருக்கேன். நான் யாருக்கும் எந்த பாவத்தையும் எந்த கெடுதலையும் செய்யலை. ஏன் இந்த நாய்ங்க என்னையே தொடருதுங்க? ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க? யூடியூப்லேயும் அப்படி தான் எவ்வளவோ வருது, எவ்வளவோ ஆபாசமான வார்த்தைகளில் உள்ள வீடியோ வந்திருக்குது முந்தி. அதெல்லாம் நான் அந்த அன்றைக்கி போட்ட வீடியோ, கடைசி வீடியோவில் நான் சொல்லலை. ஆபாசமான வீடியோ நான் போகிறப்ப வச்சுருக்கானுங்க, அது தமிழில் வச்சுருக்கானுங்க. எல்லாம் யாராக இருக்கும்? மலேசியா யூடியூப்பு கெட்டதுங்க, கெட்ட ராஸ்கோலுகவனுங்க, தேவடியாக மாவனுங்க. மலேசியா யூடியூப்பில் வேலை செய்கிற மலாய்க்காரன் தமிழன், ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிற மலாய்க்காரன் தமிழன், இன்ஸ்டாகிராமில் வேலை செய்கிற தமிழன் மலாய்க்காரன், இதுங்கெல்லாம் ஒரு பயங்கரவாதிங்க. என்னை எதுக்குடா தொடர்றீங்க? எதுக்கு என்ன தொடர்ந்துக்கிட்டு வரீங்க? உங்களை பற்றிய உண்மையை தானே நான் வீடியோவில் சொன்னேன், பொய்யா சொன்னேன்? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் தானே. இன்டர்நெட்டில் டயனாவை பற்றி எல்லாம் ஆபாசமாக வீடியோ போட்டிருக்குறீங்க. முந்தி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் பார்த்தேன். பிரின்சஸ் டயானாவை பற்றி அவ்வளோ ஆபாசமான மோசமான வீடியோலாம் போட்டிருக்கீங்க இன்டர்நெட்டில். இப்போ இருக்கா என்னான்னு தெரியல, அந்த வெப்சைட்டை காணோம். எல்லா திருட்டு வேலையும் மலாய்க்காரனும் தமிழனும்
யூடியூப்பில் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க. தேவடியா மவனுங்களை, கண்டார ஒளி மவனுங்களை, நாய்களை, நாசமாக போயிடுவீங்கடா நீங்கள். நான் எந்த மனசறிஞ்சு நான் எவனுக்குமே பாவம் பண்ணல, எவனுக்குமே கெடுதல் பண்ணலை, எவனோட பொழப்பையும் நான் கெடுத்ததில்லை. என் வீட்டோட நான் இருக்கேன், யூடியூப்பில் வேலை செய்கிறேன். அந்த யூடியூப்பில் செய்கிற வேலையை கட்டுக்கிறதுக்கு அநியாயம் பண்ணுறீங்க பாருங்கள். எவ்வளோ சதி பண்ணுறீங்க. என்னையே தொடர்றது, அங்கங்கே எல்லாம் கொண்டாந்து ஏதாச்சும் எல்லாம் படத்தை வச்சு காட்டுறது, எழுதி கொண்டாந்து வச்சு காட்டுறது. நாய்களை நீங்களாம் மனுஷனுங்களாடா, நாசமாக போவேன்.